கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக வந்திருக்கிற உதவி செய்கிறேன். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிறீங்க. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான தாயாருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்வதான கவனத்தில் எப்போது அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் இந்த இடத்திலே வரும்படியாகவும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் அடிமைக்கு தந்த நல்ல ஒரு வாக்கியத்தை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் ஒரு பகுதியிலே ஜீசஸ் கம்ஃபர்ட்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் என்கிற பெயருடன், அதாவது இயேசு ஆறுதல் அளிக்கிறார் என்கிற பெயரிலே நாங்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறோம். முற்றிலும் பாசி மக்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். பயங்கரமான எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் சில அசைவுகளை இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். நாட்களிலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்து வருகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்துகிறேன். எங்களால் ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தருடைய பெரிதான கிருபை மாத்திரமே, வேறு ஒன்றும் இல்லை. இந்த நாளிலும் ஏதோ தகுதியின் அடிப்படையில் கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வரல, கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வேளையில கூட 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக மிக வேகமாக ஒரு தியானமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:19, கொலோசியர் 3:10. கலாத்தியர் 4:19 நானே வாசிக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாக்கும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஆமென். அடுத்த வசனம் கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படிக்கு, சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டித்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படியாக கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்பது கட்டாயம். ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் தகப்பனே. அல்லேலூயா. பவுல் சொன்னது போல இதுவரை கிறிஸ்து உருவாக்காவிட்டார். உள்ளே இருந்து கேட்கிறவர்களானாலும் சரி, வெளியே கேட்கிறவர்களானாலும் சரி, கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக்கி இருக்கிறார். தற்பரிசோதனை செய்வோம் என்றால் கிறிஸ்துவின் சுபாவங்கள், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவனுடைய அத்தனை அச்சடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடே நான் ஸ்துதி பாடிடும் இயேசுநாதா, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. നന്ദിയോടെ ഞാൻ സ്തുതി പാടിടും എൻ്റെ യേശുനാഥാ, എനിക്കായി നീ ചെയ്തൊരു നന്മയ്ക്കും എന്നും നന്ദി ചൊല്ലുന്നു ഞാൻ. தகப்பனே, இந்த வார்த்தையை கர்த்தர் அதிகாரப்படுத்துவீராக. கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே மண்டையிலே நம்பிக்கை சேருவதாக ஆண்டவரே. அப்பா, ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரே கிறிஸ்து வெளியே இருப்பீரானால் இந்த நாளிலே அப்பா அல்லேலூயா, உம்மை பிள்ளைகள் தனித்துக் கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாங்க தகப்பனே. நீர் பேசுவீராக. அடிமை மறைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. ஆமென். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். அப்போ கலாச்சார சபைக்கு பவுல் இதை எடுத்துக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஜனங்கள் சில கள்ள போதர்கள் நிமித்தமாக சுவிசேஷத்தை விட்டு வழி விலகி போய் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவர் ரொம்ப வேதனையோடு சொல்கிறார். ஏன்னா மறுபடியும் உங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன். இப்போ ஒரு முறை ரொம்ப வேதனைப்பட்டு ஜனங்களை கிறிஸ்து பண்டையை நடத்தி அடுத்த பட்டணங்கள் தோறும் அவர் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக போய்விட்டு திரும்பி வரும்போது இந்த ஜனங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரம் போயிருந்தாங்க. ஆமென். அந்த கலாத்திய சபையுடைய காரியங்கள் அந்த பக்கம் இருக்கட்டுமே. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை அதிகாலை 4:30 மணிக்கு தான் இந்த வசனத்தை தியானிக்க நான் ஆரம்பித்தேன். கர்த்தர் சில வார்த்தைகளை என் இதயத்திலே பிரகாசித்தார். அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே பல பிரிவுகள், பல டினாமினேஷன்ஸ், பல நமக்கே தெரியும் எத்தனையோ ஆராதனை ஸ்தலங்கள் எல்லாமே இருக்கிறது. எல்லா இடங்களிலுமே கிறிஸ்து உருவாக்கி இருக்கிறாரா இருதயத்திற்குள்ளே? இல்லை, சில இடங்களிலே இன்னைக்கு சிலுவையை உருவாக்கி உள்ளே வைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற அனுபவங்கள் காணப்படுகிறது.
ஆமென். ஹல்லேலூயா. 40 நாட்கள் சிலுவையை தியானித்து வேதனைப்பட்டு கலங்கி அழுது கொண்டிருக்கிறாங்க. நாம் அப்படி அழ வேண்டியவர்கள் அல்ல. ஆமென். கிறிஸ்து மரித்ததன் மூலமாகத்தான் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கிருபாசனத்தின் கிட்டி சேரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கத்த தந்திருக்கும். ஆமென். எல்லாம் வந்து ஏதோ வேற்றுக்கிழமை வாசியை போல பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை இருதயத்திற்குள்ளாக வைத்திருக்கிறாங்க. சில அப்போஸ்தலர்களை, சில தூதர்களை, ஆமென், இன்னும் மேரி மாதாவை, இப்படி இஸ்ரவேலை இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலே போனோம் என்றால் ஆவிக்குரிய வட்டாரங்களில் சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேவரான பாஸ்டேஸ், ஆமென், ரொம்ப நல்ல நடனமாடி ஆடல் ஆராதனைகளை நடத்துறவங்க, ரொம்ப விசேஷமா இருக்கிறவங்களை தங்கள் இருதயத்திற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த காலை வேளையில கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா? ஆமென். எத்தனை பேருக்குள்ள கிறிஸ்து உருவாக்கி இருக்கிறார்? இல்ல இன்னும் உருவாகவில்லையா? வேற ஏதாவது உருவாக்கி இருக்கிறதா? 3 காரியங்களை ஆவியானவர் என்னோடு கூட வெளிப்படுத்தினார். அதை சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே இயேசுவானவரை உருவாக்கி பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டது நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு கன்னிகையின் வயிற்றிலே கிறிஸ்து உருவாகிறார். அப்படிதான் எழுத்தின்படி ஒரு கன்னிகையின் வயிற்றிலே கிறிஸ்து உருவாகிறார். ஆமென். அப்போ கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் முதலாவதாக ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டும், கற்புள்ள கன்னிகை. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா? ஹல்லேலூயா. ஒரு கன்னிகையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவள் உடன்படிக்கை பண்ணப்பட்டவளாக இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்கான ஒரு மணவாட்டி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவளாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவள் அர்ப்பணிக்கப்பட்டவளாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? புரியுது. இந்த மூன்றுமே மரியாளிடத்தில் காணப்பட்டது. கிறிஸ்து உருவானார். வசனங்களை அதுக்கு நேரம் இல்லை, நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே அந்த வசனங்கள் 27, 28 எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அப்போ தூதனானவர் வந்து சொன்ன உடனே அவள் கொஞ்சம் கஷ்டப்பட்டது, நெருக்கப்பட்டது உண்மைதான். ஆனாலும் அவள் ஒரு கன்னிகையாக காணப்பட்டாள். ஆமென். அப்போ இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ளே உருவாக முடியாமல் இருக்கிறதான சில உலகத்தின் காரியங்கள், பாவ சுபாவங்கள், அக்கிரமங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், ஆசா பாசங்கள் ஏதாவது கொஞ்சம் ஒதுக்கி உள்ள வைத்திருந்தோம்னா கிறிஸ்து அங்கே உள்ளே வர முடியாது. கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றேன். சொல்லுங்க கொஞ்சம் உலகம் இருக்கட்டேன் ஏசப்பா, உங்களுக்கு கொஞ்சம் இடம் வயிற்று கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. நான் உலகத்துக்கு போகும்போது சர்ச்சை விட்டு வெளியே போன உடனே நான் உலகத்தோடு இருப்பேன். சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நான் யாராக இருப்பேன்? ஆட்டுக்குட்டியாக இருப்பேன். வெளியே போகும்போது பச்சைக்குட்டியாக இருப்பேன். அப்படி இல்லை. ஆமென். கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ளே உருவாக வேண்டும் என்றால் ஒரு கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும். எந்த விதமான பாவ சுபாவங்கள், அசுத்தங்களோ இருதயத்தில் இருக்கக்கூடாது. அநேக வசனங்களை நான் எடுத்து வைத்து சமயத்தின் சுருக்கத்தினால் அதை நாம் எடுக்க விரும்பவில்லை. இன்னும் கிறிஸ்தவர்கள் தான், எல்லாருமே நம்ம கிறிஸ்தவர்கள் தான். எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள், டினாமினேஷனை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். பல பிரிவுகளை சார்ந்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து இருக்கிறாரா? கிறிஸ்து இருக்கிறாரா? தேவ பிள்ளைகளை ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஹல்லேலூயா. தம்பி மாதிரி கொஞ்சம் நிமிர்ந்திருக்கல. கிறிஸ்து இருக்கிறார்களா? இல்ல வேற எதுக்காவது உலகத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்களா? கண்டிப்பாக உலகத்திற்கு நீங்க இடம் கொடுத்து பாவ சுபாவங்கள், அக்கிரம சிந்தைகள், செயல்கள், நடத்தைகள், இன்னும் உலகத்திற்குரியதான சில காரியங்கள், ஆண்டவர் விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்குமானால், பாவ சுபாவங்கள் இருக்குமானால் கண்டிப்பாக கிறிஸ்து உருவாக முடியாது. அவர் எதிர்பார்க்கிறது ஒரு கற்புள்ள கன்னிகையை. ஆமை. கன்னிகை என்று சொன்னாலே ஒரு புருஷனோடு வாழாத ஒரு பெண் என்று அர்த்தம். கிறிஸ்துவின் மணவாட்டி ஆண்களும் பெண்களும் அத்தனை பேரும் யார் தான்? மணவாட்டிகள் அத்தனை பேரும் கன்னிகைகள் தான். அந்த கன்னிகை எப்படி இருக்கணுமா? கற்புள்ளவளாக இருக்க வேண்டும். உலகத்துல ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டும் என்றால் ஏதோ அவ இஷ்டத்துக்கு பல இடங்கள்ல அலைஞ்சிட்டு வந்தோன்னு அவங்க போயிடுவானா? இல்ல, ஒருபோதும் நடக்காது. அப்போ நமக்காக ரத்தம் சிந்தின கல்வாரியிலே எல்லா ரத்தத்தையும் சிந்தின அந்த தெய்வத்துக்கு முன்பாக அவர் எப்படி நம்ம எதிர்பார்ப்பார்? எப்படி துப்புரவாக இருக்க வேண்டும்? பாவமற்ற, அக்கிரமங்கள் இல்லாத ஒரு கற்புள்ள கன்னிகையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இதுவரைக்கும் ஏதோ ஒரு பாவ சுபாவங்கள், ஒரு சின்ன பாவமாக இருக்கலாம். எந்த மனுஷனும் நமக்கு ரோல் மாடலாக இல்லை. கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை கவனித்து பார்க்கும்போது இந்த உலகத்துல எது விட முடியாத பாவங்கள் நமக்குள்ள இருக்கிறதோ அது ஒரு செகண்ட்ல நம்ம விடுவோம். நமக்கு தேவை யாரு? கிறிஸ்து. இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஒரு படிப்பு, ஒரு IAS படிக்கணும்னா ஒரு மாணவன் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். இன்னைக்கு MBBS படிக்கணும்னா
வீட்டில் எத்தனை பிள்ளைகள் தற்கொலை பண்ணுகிறது? இது பயம், பயம். கிடைக்காது, கிடைக்காது, பரலோகம் கிடைக்காதுன்னு யாராவது துக்கப்படுறீங்களா? எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும் இந்த கால வேளையில, இன்னைக்கு நான் மறிச்சு போவேன், இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தர் வந்தா நான் பரலோகத்திற்கு போவேன்? ஆமே. அல்லேலூயா. கிறிஸ்து உருவாக்க வேண்டும் நமக்குள்ளே. ஃபர்ஸ்ட் கன்னிகையாக இருக்க வேண்டும், கற்புள்ள கன்னிகை. இரண்டாவதாக உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை எடுக்க விரும்பவில்லை. ஆமே. உடன்படிக்கை என்ன? மரியாள் யோசேப்போடு உடன்படிக்கை பண்ணப்பட்டிருந்தால், ஆனால் இன்னும் விவாகம் ஆகவில்லை. இதுதானே? அப்போ ஒரு தெய்வ பிள்ளை கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை? ஞான ஸ்நானம் என்னும் சத்தியத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சும்மா எல்லாம் கிறிஸ்து வந்து வலிய வந்து உட்கார மாட்டார். அவர் என்ன சொல்றார்? ஒருவன் எனக்கு பின்னே வர வர விரும்பினா வாப்பா, நீ கட்டாயம் அல்ல. கதவை தட்டிட்டே இருப்பான். நீ திறந்தா திறந்தா நான் உள்ள வருவேன், நீ திறக்காட்டு அடுத்தவனுக்கு கதவை தட்டுவேன். அவன் வருவான். முழு குடிக்காரனா இருப்பான், இல்ல ரொம்ப கஞ்சா அடிக்கிறவனா இருப்பான். உனக்கு இருந்தேன் சீக்கிரமா திறக்கும், அவனை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். எத்தனை வருஷமாக பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று எந்த பிரயோஜனமும் இல்லை. சகோதரனை சகோதரியை கிறிஸ்து இருக்கிறாரா? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறீங்களா? ஆமே. ஏதோ நான் சின்ன வயசுல எடுத்துட்டேன் பாரம்பரியமா. ஆமா, கிறிஸ்தவன் தான். பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாதுன்னு எப்படி போக முடியும்? தண்ணீரில் இறங்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்காத தகப்பன்மார்களோ, தாய்மார்களோ, சகோதரிகளோ, வாலிப தம்பிமார்களோ யாராவது இருந்தால் இந்த ரட்சணை தான். ஏன்னா இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்தவன் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனா உண்மையிலே கிறிஸ்துவ இல்லை உள்ள. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு பயம் இல்லை. நான் வசனத்தை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். இனி எனக்கு ஒரு டைமே நீங்க தர வேண்டாம். இடத்தை சமயத்தை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். ஒருவேளை கிறிஸ்தவனா இருக்கலாம், பைபிள் எத்தனையோ இருக்கிறான் வீட்டுல, எத்தனை பைபிள் வேணாலும் வச்சிருக்க. கிறிஸ்து இருதயத்துக்குள்ள இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுங்கள். உடன்படிக்கை பண்ணும்போது ஒரு மனவாட்டியாக மாறுகிறார். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 19:9 ஆட்டுக்குட்டியானவருடைய தலையான நாள் வரும். ஆமே. தன்னுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண நாள் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போது அவள் மனைவி என்றுதான் ஒரு அந்தஸ்தை அடைகிறார். எத்தனை பேருக்கு ஒரு ஆசை? இந்த உலகத்துல கஷ்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர், பள்ளத்தாக்குகள், அதுதான் சிலுவை தான். ஒருவர் எனக்கு பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவேளை சில சபைகள் போதிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீ வந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம் நன்மைகள் உண்டு. உலக பிரகாரமாக எது வேண்டுமானாலும் கற்று தருவார். ஆனா கிறிஸ்து உருவாகி இருக்கிறார். கிறிஸ்து உருவாகி இருக்கிறார். மூன்றாவதாக நான் துரிதமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு அர்ப்பணிப்பின் இருதயம் மரியாளிடத்திலே காணப்பட்டது. கடைசியா சொல்றா, முதல்ல அங்கலாகிறார், எப்படி நான் இந்த பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருவேன்? எப்படி தண்ணீர்ல பப்ளிக்ல போய் இறங்கி ஞானஸ்நானம் எடுப்பேன்? இன்னைக்கு அதான் நீ மடிச்சேனா, நாளைக்கு கோடி யூதர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை குறித்து அவமானப்படுத்துவார் தேவ பிள்ளைகளை. இந்த பைபிள் பெந்தெகோஸ்தேயர்களுக்கு உரியது அல்ல. இந்த பைபிள் யாருக்கு உரியது தெரியுமா? அனைத்து கிறிஸ்தவர்களுக்கு உரியதுதான் இந்த பைபிள். இது ஒரு சட்ட புஸ்தகம், லா புக். இது எல்லாருக்கும் ஒன்று போலதான் இது செயல்படும். அதனால பெந்தெகோஸ்துல வந்தோட முக்கிய விடுவார்கள் நினைக்காதுங்க. கர்த்தருடைய கட்டளை இயேசு சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. முதல்ல சீஷராக்கி சபைக்குள்ள கொண்டு வாங்க. உடனே எடுத்தவங்க முக்க வேண்டாம், சீஷராக்குங்க. சீஷன் ஆகட்டும், பாவத்தை விடட்டும். சிலவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சின்ன பீடி குடிக்கிறாரு. அவரால் அதை விட முடியல. கண்ணை ஏன் எனக்கு பண்றீங்க? உங்கள் அன்செல்லாம் கெட்டு போகும். இல்லைம்மா, இத்தனை வருஷமா இதை குடிச்சிட்டு இருக்கேன், இல்லைன்னா என்னால் சாப்பிட முடியாது, என்னால் தூங்க முடியாது. ஏன் தூங்க முடியாது? உன்னால கர்த்தருக்கு ஒன்று அர்ப்பணி. இயேசு ஒரு இருதயத்துல வரட்டுமே, இயேசு ஒரு இருதயத்துக்குள்ள உருவாகட்டுமே. இயேசு உருவாகும் போது சில பிரச்சனைகள் வரும். ஒரு ஸ்திரீயுடைய வயிற்றுல ஒரு கரு உருவாக்கும் போது அவளை தனியா தெரியும், சில வாமிட்டு வரும், சில பிரச்சனை படுத்தே கிடப்பா, சில பிரச்சனைகள் வரும். ஆமே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உலகம் பகைக்கும். நான் வேற கோவிலுக்கு போனான்னு சொல்லும், அஞ்சாதுங்க, பயப்படாதுங்க. கர்த்தரை எப்படியாவது ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை. மரியாள் சொல்லுகிறார், நான் உமக்கு அடிமை. இன்னைக்கு எத்தனை பேரை சொல்ல முடியும்? கிறிஸ்து எனக்குள்ளே உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் உமக்கு அடிமை என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, உலகத்தின் சம்பாத்தியங்கள், ஆஸ்திகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இல்லையா? கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளாவிட்டால் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. அன்பு சகோதரங்களை, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் சொல்றாருன்னா ஏதோ ஒரு நபர்
ஏதோ ஒரு நபர் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு இருக்கிறீங்க. எதற்காக உங்களுக்கு இந்த ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகரித்து தந்திருக்கிறார் தெரியுமா? கிறிஸ்து உருவாகட்டும். இந்த ஆத்மா மறித்து போனால் நரகத்திலே போகுமே யுகாயுகமாய் நரகத்தில் இருக்க விரும்புகிறீங்களா? இல்ல, கோடானு கோடி தூதர்களோடு பரிசுத்தவான்களோடு நமக்கு முன்னாக சென்ற நம்முடைய குடும்பத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, மகிமையில் இருக்கிறாங்க. அவங்களோடு கூட கர்த்தரோடு கூட ஆளுகை செய்ய விரும்புகிறீங்களா? அதே பிள்ளைகளே, இல்லையா? இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லையா? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கற்ப வேதனை இந்த உலகத்தில் மிக வேதனையான ஒரு அனுபவம். அத்தனை ஸ்திரீகளுக்கு, பிள்ளைகளை பெற்றுக்கொண்ட ஸ்திரீகளுக்கு ஒரு ஊழியக்காரன் ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லி 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 அவன் மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுடைய இருதயம் கற்ப வேதனைப்படுகிறது. அவனுடைய குடல்கள் குழம்புகிறது. இந்த ஆத்மா என்னைக்கு ரட்சிக்கப்படும்? என்னைக்கு நான் இருதயத்துக்குள்ள நான் இயேசுவை என்னைக்குமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வருடகாலமாக. ஆனால் இருதயத்தை திறக்க மனம் இல்லை. கண்களை மூடுவோம். ஒரு நிமிடம் ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உண்மையா விரும்புகிறவங்க எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். எல்லா கண்களும் மூடி தேவ சமூகத்தில் இதுவரை கிறிஸ்து என்ற இருதயத்தில் இல்லை. கிறிஸ்து இன்னும் உருவாகல. உலக காரியங்கள், உலகத்தின் ஆடம்பரங்கள், ஆமென், அது ஒருவேளை உங்களை மயங்கலாம். கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறார். இல்லை 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 இல்லை. ஆடம்பரங்கள், ஆசாபாசங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாது. கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். மாம்சமும் ஆவியும் கொஞ்சு விரோதமாக தான் தெரிய செய்யும். ஆவி சொல்ல நீ போ, நீ எடுன்னு. மாம்சம் சொல்ல இல்லை இல்லை நீ போகாத, கேவலம், உன்னை கேவலப்படுத்துவாங்க. தெருவில் உன்னை கேவலப்படுத்துவாங்க. குடும்பத்தில் உன்னை ஒதுக்கி வைத்துட்டு போட்டுமே. யார்தான் ஒதுக்கி வைத்தாலும் கிறிஸ்து உள்ளே வந்தாருந்தா பயப்பட வேண்டிய தேவையில்லை. தேவ பிள்ளைகளே, அர்ப்பணிக்காத இருதயங்கள், நான் யாரையும் கைதூக்க சொல்லல, இருதயபூர்வமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு கற்புள்ள கன்னிகையாக உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுங்க. உலகத்தின் ஆசாபாசங்கள், ஆடம்பரங்கள் எல்லாத்தையும் விட்டு விடுங்க. முதலை தள்ளி விடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எப்படியாக கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக எனக்கு லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளைகளை எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாகிறாது. இதை கிறிஸ்தவர்கள் பெண்டிகாஸ்ட் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்மளுக்கு வெளிப்படட்டும். இதுவரை கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ளாத தேவ பிள்ளைகள், இங்கே உங்களுக்கு ரட்சணை என்னால் ஆமென். இன்னும் அறிந்தால் உன் ஆத்மா எங்கே போகும் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.